எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொந்தங்களை இன்னைக்கு நமக்கு ஒரு 5 கடையில இருந்து மீன் ஆர்டர் வந்திருக்குங்க. அந்த கடைக்கு தான் நம்ம மீனை ரெடி பண்ணி அனுப்ப போறோம். நம்ம மீனை எப்படி ரெடி பண்ணி அனுப்புறோம் அப்படின்னு சொல்றத தொடர்ந்து வீடியோல பாருங்க. மீன் வியாபாரத்தை பொறுத்தவரையே வெற்றியும் உண்டுங்க, தோல்வியும் உண்டு. மீன் வியாபாரத்தில் வெற்றி பெற்றோம்னா நம்மளுடைய வாழ்க்கை தலைகீழ மாறிடும். அதே மீன் வியாபாரத்தில் நம்ம தோத்துட்டோம்னு நினைங்களேன், இருக்கக்கூட இடம் இல்லாமல் போயிடும். அதுதான் மீன் வியாபாரம். நம்ம மீன் பிடிக்க போகிறத விட்டு நம்ம மீன் வியாபாரத்துக்குள்ளே வந்தது இந்த சமய காலத்துக்குள்ளே தான் வந்தோம். ஆனால் வந்த பீரியட்லேயே நாங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இழந்துட்டோம். ஆனாலும் இதில் நம்ம தோற்று போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இன்ன வரையும் முயற்சி பண்ணி தம்பி நானும் ஒரு சில கடைகளுக்கு அனுப்புகிறோம். இந்த மீன் வியாபாரம்லாம் நமக்கு எப்படி வருதுன்னா இந்த யூடியூப் சேனல் மூலமாக தான். நீங்கள் மீன் கடை வச்சுருந்தா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணி தருவோம். நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி தான் நாங்கள் வேலை செய்கிறதுக்கான கூலி எங்களுக்கு கிடைச்சா போதும். மீன் உங்களுடைய தேவைக்கு எடுக்கிறீங்க, பணத்தை கட்டிட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சொந்தங்களே. சொந்தங்களை இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன். நன்றி.